அப்படி மாற்றத்திற்கான ஒரு தேர்தல் அறிக்கை என்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒன் ரேஷன் ஒன் நேஷன் அப்படிங்கிறது வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சிகள் எடுத்தார் என்பது தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இரண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா, ரேஷன் பொருட்கள் உங்கள் வீடு தேடி வரும். இன்றைக்கி இருக்கிற அதிமுகவும் சரி வந்து திமுகவும் சரி வந்து அந்த திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தினார்கள் என்பது தான் வந்து நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. மூன்றாவதாக பார்த்தா அப்படின்னாக்கா, இப்போ புதிதாக கட்சியை தொடங்கியிருக்கும் திரு விஜய் அவர்கள் கூட வந்து இலவசங்களை தான் வந்து அந்த தேர்தல் அறிக்கையில் வந்து வெளியிட்டிருக்கார்களே தவிர, போட்டி போட்டு இது வந்து மக்களுக்கு உண்டான ஒரு மாற்று அரசியலாக நம்ம பார்க்க முடியாது. மாறாக வந்து இது போட்டி அரசியல் என்பது தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாப்புல. இன்றைக்கி எந்த அரசியல் கட்சியாவது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து வெளியிட்டிருக்காங்களான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் வந்து. அதனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் வந்து மக்களுக்கான ஒரு மாற்று சக்தியாக வந்து உருவெடுத்தது. அதுதான் வந்து ஒரு சிறந்த கட்சி என்பது வந்து நம்ம இந்த நேரத்தில் வந்து பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த வந்த தேர்தல்களிலே வந்து ஓட்டு வங்கு சரிவானது ப்ளஸ் வந்து அந்த கட்சி வந்து தொடர்ந்து தோல்வியுற்றது என்பதெல்லாம் வேறு. ஆனால் அந்த மாற்றத்திற்கான ஒரு முயற்சி அந்த மாற்று கட்சியினால் முன்மொழிந்தது தான் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது வந்து.